பலர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தால் அனைவரும் ஒரே மாதிரி வெற்றி பெறுவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வெவ்வேறு காரணங்கள் மக்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை தீர்மானிக்கின்றன. இவை புவியியல் சூழல், வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மனிதர்களின் விருப்பம் போன்றவை. தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு மக்களின் வாழ்க்கையை மிகுந்த அளவில் பாதிக்கிறது. கடற்கரை அருகே வாழும் மக்கள் மீன்பிடி, கடல் போக்குவரத்து மற்றும் கடல் உணவு தயாரிப்பு போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். உள்நிலப் பகுதிகளில் வாழும் மக்கள் விவசாயம், கால்நடை பராமரிப்பு மற்றும் கைத்தொழில் போன்ற தொழில்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். மக்கள் வாழும் இடம் அவர்களுக்கு கிடைக்கும் தொழில் வாய்ப்புகளை தீர்மானிக்கிறது. ஒரு சமூகத்தின் வரலாறு அதன் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முன்னோர்களின் அனுபவங்கள், பழமையான திறன்கள் மற்றும் கடந்த கால முயற்சிகள் சமூகத்தின் தற்போதைய நிலையை நிர்ணயிக்கின்றன. சில சமூகங்கள் கைத்தொழில், வாணிகம், கல்வி, கலைகள் போன்ற துறைகளில் தலைமுறைகளாக செயல்பட்டிருக்கின்றன. அந்த அனுபவம் அடுத்த தலைமுறைகளுக்கும் பயனாகிறது. இது ஒரு நாளில் உருவானது அல்ல. பல நூற்றாண்டுகளாக வளர்ந்ததின் விளைவாகவே இவர்கள் சில துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். மக்களின் பழைய வரலாறு அவர்களின் தற்போதைய திறமைகளையும் வாழ்க்கையையும் பாதிக்கிறது. மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான விருப்பங்களைக் கொண்டிருக்க முடியாது. சிலர் கலை, இசை அல்லது கைத்தொழிலில் ஆர்வம் காட்டுகிறார்கள். சிலர் கல்வி, அறிவியல், தொழில் அல்லது விவசாயத்தில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் தனது விருப்பத்திற்கேற்ப வேலைகளை தேர்வு செய்கிறார். அதனால் அவர்களின் வாழ்க்கை முடிவுகளும் வெவ்வேறு இருக்கும். அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பது நல்ல கொள்கை. ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. புவியியல் சூழல், வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மனிதர்களின் விருப்பம் போன்ற காரணிகள் வெற்றிகளை மாற்றுகின்றன. எந்த ஒரு சமூகத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் எல்லா துறைகளிலும் மக்கள் சம அளவில் வெற்றி பெறுவது இயல்பு உலகில் நடக்க முடியாது. முடிவில் மாறுபட்ட சூழல், வரலாறு மற்றும் மனிதர்களின் முயற்சி ஆகியவை வெவ்வேறு முடிவுகளை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு சமூகமும் தங்கள் சூழலைப் பொறுத்து முன்னேற்றம் அடைகிறது. இதனால் அனைத்து துறைகளிலும் அனைவரும் சமமான இடத்தை பிடிப்பது ஒரு இயல்பான நிகழ்வு அல்ல. இது மனித சமுதாயத்தின் இயற்கை தன்மை.